பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை இன்னும் நன்மை எங்கள் நமது கண்கள் எங்கள் நமது கண்கள் பூமியை தோண்டினால் புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். லோட்டஸ் நியூஸ் அன்பான நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் மூலியமா உங்களையும் சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நேர்களை உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம உலக புகழ் மிக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் இந்த லோட்டஸ் நியூஸ் நிலையத்தின் சார்பாகவும் அன்பு நேயர்கள் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, போன வாரம் நம்ம மீட் பண்ணியாச்சு. இந்த வாரம் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிற இந்த எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? அதாவது சுதந்திர இந்தியா கண்டிப்பா இன்றைய 66வது குடியரசு தின விழாவை நாளை நம்ம கொண்டாட போறோம். ஆமா சார். இந்த நிகழ்ச்சியில இந்த குடியரசு தினம் ஆகஸ்ட் 15 இந்திய வரலாறு பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்தியா என்ற ஒளி 12ஆம் எண். சுவாமி விவேகானந்தர் பிறந்தது 12. அதனால்தான் இந்தியாவின் புகழை அவர் உலகுக்கு உணர்த்தியவர். இந்த 66வது குடியரசு தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 6 6 12 1 2 3 2015 8. இந்த இரண்டும் சேர்ந்து வரனால இந்த 66வது குடியரசு தினம் நமக்கு மிகவும் சிறப்பானது. 66 ஆண்டுகள் ஆகியும் எல்லா விதமான வளங்களும் நம்மிடம் இருந்தும் நாம் இன்னும் தொலைதூர பயணத்தை எட்டவில்லை. இந்த ஆண்டு மகத்தான சாதனைகளை பாரதம் பெறும். பல அரிய திட்டங்கள் செயல்படுத்தி மனித வளம் செழிப்பதற்கு, மனிதநேயம் வளர்வதற்கு, பரவலான வெற்றிகளை நாம் அடைவதற்கு நம் பாரதம் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறப்பான குடியரசு தினமா நாளைக்கு நம்ம கொண்டாட போறோம். அதனால இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த குடியரசு தின விழாவில் சுவாமி விவேகானந்தர் சாரில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவர் கண்ட கனவுகள் இதெல்லாம் அது இன்றைக்கு நினைவாகி கொண்டிருக்கிறது.
நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். கண்டிப்பா சார், மிக்க நன்றி. எல்லாம் நீங்க வாழ்த்து சொன்னீங்க, மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடியரசு தினத்துல இருந்து ஒரு சிறப்பான வாழ்வு நம்ம இந்திய மக்கள் எல்லாத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் கேட்கறாலுமே ஹாப்பி ஆகிற விஷயம். ஓகே, எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் மூலியமாக எண்கணிதம் பத்தி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறோம். நேர்களே, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதாவது எண்கணிதம் மற்றும் ஆன்மீகம் குறித்த சந்தேகம் இருக்கு அப்படின்னா தாராளமாக யோசிக்காம இந்த நேரல நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைவ் நம்பர் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கு, சரியா படிக்கல, வேலை இல்லை, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம பேர்ல வந்து கரெக்டா இல்ல, ஏன்னா நமக்கு அந்த பேர் சூட் ஆகல அப்படின்னு இருக்கும். சோ பெயர்ல வந்து மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த நேரல நிகழ்ச்சிக்கு தாராளமாக கால் பண்ணலாம். சோ கால் பண்ணும்போது டிவி வால்யூமா தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லைவ் நம்பர் கால் பண்ண லைவ் ஷோல சார் கூட எங்களால பேச முடியாம போச்சு அப்படின்னு நிறைய நேர்கள் வருத்தப்படுறீங்க. நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படவே வேண்டாம். ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம சார நேரடியாகவும் போய் பாத்துக்கலாம். நம்ம அலுவலகம் 2 இடங்கள் அமைச்சு கொடுத்திருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், திருப்பூர் மற்றும் சென்னை. ஓகே, சென்னை திருப்பூர் அப்படிங்கிற 2 இடங்கள்ல எங்கள் நமது கண்கள் அலுவலகம் அமைஞ்சிருக்கு. நீங்க நேரடியா வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா போதும், நீங்க தாராளமா நேரடியா வந்து சாரை பாத்துக்கலாம். ஓகே, ஒரு முக்கியமான கேள்வி சார், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைரேகை, ஜாதகம், கைராசி பாக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், இது எல்லாமே ஒண்ணா சார்? ஒரே மாதிரி தான் கேக்குறேன். பொதுவாக நம் காலம் காலமாக சந்திராதிக்கத்தை வைத்து, சந்திரனுடைய ஆளுமைகளை வைத்து, சூரிய சந்திரர்களை வைத்து, நவகிரகங்களுடைய ஒளியை வச்சு பண்டைய காலத்தில் சித்தர்கள் நமக்கு இந்த ஜோதிட சித்தாந்தத்தை கொடுத்திருக்காங்க. அதான் அடிப்படை. ஒரு மனிதனுடைய உடலில் பலவிதமான ரேகைகள் ஓடுகிறது. 360 ரேகைகள் இந்த கையில் ஓடுறதுனால ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் வச்சு கைரேகை சாஸ்திரம், ஹஸ்த கைரேகை சாஸ்திரம் அதுக்கு பேரு. அதுல கிரகமேடுகளை வச்சு நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி கலைகள் வந்து வெவ்வேறு விதமான பாதைகள்ல வந்தாலும் எல்லா நதிகளும் கடல்ல போய் சங்கம் ஆகுது. எல்லா விதமான வழிபாடுகளும் முடிவுல கடவுள்கிட்ட சரணடையுது. அந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் மனித குலத்துக்கு ஏதோ ஒரு வழிகள் நன்மைகள் செய்யுது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. எண்கணிதம் இந்திய மண்ணோடு ஒட்டிய ஒரு கலைதான். என்னென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு சொல்லியிருக்கார். கண் போன்றது எண்ணும் எழுத்தும். அப்ப அந்த கண் போன்ற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கை வளமாகும். அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். இப்படி எல்லாமே எண்களுக்கு வந்து ஒரு சிறப்பம்சம் கொடுத்ததுனால அந்த எண்கள் பல வடிவத்தில் இருக்குது. அந்த வடிவத்தை வந்து நம்ம இப்ப எண்கணிதமா மாற்றி பலன் சொல்றோம். ஓகே, ரொம்ப சிறப்பான முறையில், அதாவது பெயர் மாற்றம் அப்படிங்கிறது எண்கணித முறைப்படி மாற்றம் பண்றாங்க இல்லையா, அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்காக தெளிவான முறையில் நம்ம சார் சொல்லிக்கிட்டாங்க. இப்ப நம்ம எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் முதல் அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேரு சித்தேஸ்வரிங்க. பேர் சொல்லுங்கம்மா. சித்தேஸ்வரி. சித்தேஸ்வரியா? சித்தேஸ்வரி. நிதர்ஷன். சித்தேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம். சேலம் வந்து கால் பண்றீங்களா? ஆமாங்க மேடம். சரி மேடம், சிதர்ஷனுக்காக தான் பாக்கணுமா? ஆமா, சித்தேஸ்வரிக்காக பாக்கணும். சரி, ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/3/1986. 22/3/1986. சரிங்களா? 86. ஆமாங்க. சிதர்ஷனோட அப்பா பேர் சொல்லுங்க. திருமலை. திருமால். திருமலை. திருமலை. சொல்லுங்கம்மா. 22/3/1986. அப்பா பேரு திருமலை. திருமலை எழுதியாச்சு. அம்மாவோட பேர் சொல்லுங்க. அம்மா பேரு சரோஜா. சரோஜா. ஓகேமா. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரிங்களா? சரிங்க. சிதர்ஷனுக்கு வந்து கரெக்டான பேர் வந்து, அதாவது பெயர்ல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா சித்தார்த்தனா சிதர்ஷன். ஹலோ. ஓகே, கட் பண்ணிட்டாங்க சார். ஓகே, கால் டிராப் ஆயிட்டாங்க. சிதர்ஷன். சித்தேஸ்வரி. சித்தேஸ்வரி சார் அவங்க பேரா? ஓகே.
சித்தேஸ்வரி அந்த பெயருக்கான அதாவது கேட்டிருந்தீங்க பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெயர்ல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய செஞ்சு இப்போ வந்து சார் சொல்லிடுவாங்க. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. டிவில ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணும்போது எந்த குறைபாடு இருக்கு இல்ல என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியா சேஞ்ச் பண்ணி இப்ப நம்ம சார் சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நேர்கள் உங்களுக்கான சித்தேஸ்வரி சார், அதுக்கு முன்னாடி நேர்களா உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் லைவ் ஷோ கால் பண்ணிட்டு இருப்பீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, லைன் கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்ல வந்து பேச முடியாம போச்சு அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், நேரடியா வந்து நம்ம சாரை பார்க்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரு பெரிய ப்ரொசீஜர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா நேரடியா வந்து நம்ம சாரை பார்த்துக்கலாம். சோ எந்த இடத்துல ஆபீஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல அமைச்சு கொடுத்திருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். சோ சென்னை மற்றும் திருப்பூர் அப்படிங்கிற 2 இடங்கள்ல எண்கள் நமது கண்கள் அலுவலகம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. நேர்களே, நீங்க நேரடியா வந்து நம்ம சாரை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா நேரடியா வரலாம். உங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, இல்ல உங்களுடைய குடும்பத்தினருக்காலும் சரி, இல்ல நம்ம குடும்பத்துக்கு வரப்போற ஒரு புதிய ஒரு செல்ல குட்டிக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக வந்து மீட் பண்ணலாம். சொல்லுங்க. எந்த ஊர் அவங்க? சேலமா? சேலம். சித்தேஸ்வரி. 22ஆம் எண் ராகுவின் அம்சம். எண்கணிதத்தில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் 4, 13, 22, 31 இது 4ஆம் எண்ணுடைய ஆதிக்கம். இந்த 4 என்பது ராகுவை குறிக்கூடியது. இந்த ராகு பகவான் 4ஆம் எண்ணிலும் 22ஆம் எண்ணிலும் மகத்தான ஆற்றல் பெற்றவர். 13ஆம் எண்ணிலும் 31ஆம் எண்ணிலும் சோதனைகள் நிறைந்தவர். இவருடைய பூர்வ ஜென்ம தண்டனைகளுக்கு ஏற்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் 22. எதிர்கால எண்ணும் 4. இப்படி பிறக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. பிறந்த தேதியே எதிர்கால எண்ணாக வந்தால், சரியான பெயர் அமைத்து கொண்டால் அந்த வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அப்ப இந்த ஜாதகிக்கு பெயர்னுடைய ஒளி சிறப்பா இல்லை. பெயர்னுடைய ஒளி சிறப்பா இல்லாததுனால எண்கணிதத்தினுடைய நிலை பிரகாரம் இந்த ஜாதகிக்கு இந்த சித்தேஸ்வரிங்கிற ஒளியில ஒரு சிறப்பான எண்ணம் நம்ம கொடுக்கிறோம். டி என்பது அவங்களுடைய அப்பானுடைய பேர். திருமலை. CHI DHE ஒரு A, SH WARI டி சித்தேஸ்வரி. சித்தேஸ்வரி வந்து 42, அது டீயோட சேரும் பொழுது 46. 46ஆம் எண் சூரியன். மார்ச் மாசம் பிறந்ததால் இந்த சூரியனுடைய ஒளி அதிர்வுகள் இந்த ஜாதகியினுடைய உடல்நிலை ஃபர்ஸ்ட் 4ஆம் நம்பர் ராகுவாக இருப்பதால் ஸ்கின் எஃபெக்ட், தோல் பகுதி நோய்களையும் கண் பகுதி நோய்களையும் உடல் உபாதைகளையும் கல்வி காலங்களில் போராட்டங்களையும் பலவிதமான இடையூறுகளையும் கொடுக்கிறது மட்டுமில்லாமல் மன வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் தடைபட்ட திருமணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருப்பதனால இந்த 46இல் நல்ல ஒரு மன வாழ்க்கை, எதிர்கால முன்னேற்றம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் இந்த நம்பர் கிடைக்கும். இடதுகை மோதிர விரல்ல அழகாக ஒரு கோமேதக கல்லை அணிந்து கொண்டால், கோமேதகம் ஒரு அற்புதமானது. கோமேதகமே குளிர்வான் நிலவேன்னு லலிதாவினுடைய பாட்டில் வரும். கோமேதகம் போட்டால் குளிர்வான் நிலவு மாதிரி அளவு கடந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப அந்த இடதுகை மோதிர விரல்ல இந்த கோமேதகத்தை அணியும் பொழுது பலவிதமான ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். டி சித்தேஸ்வரி 46, இடதுகை மோதிர விரல்ல கோமேதக கல்லை அணிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் எண்ணுக்கு நாயகி மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், சமயபுரம் மாரியம்மன், துர்கா தேவி, இப்படி அம்பாளினுடைய ஆதிக்கம். செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 வரைக்கும் ராகு காலத்தில்
துர்காதேவி வழிபடும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10 to 12 வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஐஸ்வர்யமும் நல்ல மாங்கல்ய பலமும் கிடைக்கும். அதனால் இந்த 2 நாட்களிலும் அம்பாளை வழிபாடு செய்வதும் விநாயகமூர்த்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் இந்த ஜாதகி வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தால் அதனுடைய லக்னம், ராசி, இன்ன புத்தி, இன்ன திசைகள் இதெல்லாம் நம்ம பார்த்து இந்த பீரியடில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். எண்கணித ரீதியாக பார்க்குறப்ப பெயரில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறை நாம் நிவர்த்தி செய்தவுடன் உடனடியாக நாம் ஜாதக அமைப்பில் உள்ள நன்மைகள் எல்லாம் இந்த பெயருக்குள்ள வந்துடுது. நம் ஜாதகத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுது. இதுதான் இந்த பெயர் மாற்றத்துடைய சூட்சமம். பெயரினுடைய ஆற்றல் ஒரு மனிதனை மென்மேலும் உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி. அந்த மாதிரி இந்த சக்தி நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஜாதகிக்கு ஒரு இனிமையான பேர் நம்ம கொடுத்தோம். டி சித்தேஸ்வரி, CHI DHE ஒரு ASHWARI. சித்தேஸ்வரிக்குள்ள 42, அது டீயோட வர்றப்ப 46. ஓகே, சித்தேஸ்வரி ஒரு அழகான பெயர் மட்டும் இல்லாம எண்கணித முறைப்படி ஒரு அற்புதமான பெயர் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தாச்சு. அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எதுக்காகனா சார், ஒரு பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம அவங்க படிப்பு காலம், அவங்க வேலைக்கு போறது, அவங்க மன வாழ்க்கையில இருந்து எல்லாமே இப்ப நம்ம சரி பண்ணி கொடுத்தோம். அதனால கண்டிப்பா அவங்க குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. அவங்க சார்பாக நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சித்தேஸ்வரிமா ஒரு அழகான பெயர் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த பெயரை முறையா நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் முழு பயன் உங்களுக்கு சென்றடையும். அதாவது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பெயர் மாற்றம் பண்ணிட்டோம், இது நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க பண்ண விஷயம் அதை கெசட்ல பதிவு செய்யணும். கூப்பிடும் போது அந்த ஃபுல் நேம் வச்சு கூப்பிடணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அப்பதான் முழு பயன் உங்களுக்கு சென்றடையும். உங்க வாழ்க்கை ரொம்ப வசதிகரமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னுக்காக எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் மூலியமா அதாவது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, கால் பண்ற காலர்ஸ் எல்லாருமே இனிமையான கேள்வியா கேளுங்க. அதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா கேட்கலாம். ஏன்னா போன லைவ் ஷோல நம்ம பேசுறவங்க அதாவது வேலையில அது கேட்டாங்க, சரியா குழந்தை படிக்கல அப்படின்னு கேட்டாங்க, இல்ல எங்க வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது புதுசா, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு பிறந்த குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம் இல்லையா சார். இது மாதிரி சிறப்பு மிகுந்த இந்த லைவ் ஷோவா நீங்களும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரே நிகழ்ச்சிக்கு தாராளமா கால் பண்ணுங்க. இங்க கேட்கும் போது உங்க சந்தேகம் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில துல்லியமான பதில்கள் கண்டிப்பா வழங்கப்படும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உலக புகழ்மிக்க பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. இந்த நேரத்தை அதாவது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுவே தான். டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். பெயர் மாற்றம் செய்யணும், அதாவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, முடியவே இல்லை, இதுல இருந்து நான் எப்படியாச்சும் மீண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாம் போயிடுவாங்க. அப்படியா நினைச்சீங்க அப்படின்னா உங்க பெயர்ல கண்டிப்பா குறைபாடுகள் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தினர் கூடியமா ரொம்ப ஜாலியா உங்க லைஃப் ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த லைவ் ஷோக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் லைனுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரிப்ட்ல போற நம்பரை நான் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம ஆபீஸ் நம்பர். ஆபீஸ் 2 இடங்கள் அமைச்சு கொடுத்திருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம சாரா நேரடியா நீங்க தாராளமா மீட் பண்ணலாம். ஓகே, என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சார், ஒரு மணப்பெண் இல்ல மணமகனுக்கு கல்யாணம் பார்க்க அதாவது பொண்ணு பாக்குறோம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜாதகம் நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சொல்லுவாங்க சார், செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்துல உண்மை சார்? அது உங்களுடைய கருத்து சொல்லுங்க. பொதுவா ஒரு ஜாதகத்தை வைத்தவுடன் லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதை நம்ம செவ்வாய் தோஷம் சொல்லுவோம். இந்த செவ்வாய் தோஷத்தில் நிறைய விளக்கங்கள் உண்டு, மக்கள் நிறைய புரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் தோஷம் மேசத்தில் இருந்தால் அந்த மேசம் செவ்வாய்க்கு சொந்த வீடு. விருச்சிகத்தில் இருந்தால் அதுவும் அங்க செவ்வாய்க்கு சொந்த வீடு. கடகத்தில் செவ்வாய் நீசமானாலும் அது யோக வீடு. மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த செவ்வாயானது தோஷம் ஆவதில்லை. இப்படி சில பாயிண்ட்கள், இந்த மாதிரி அடுக்கடுக்கான பாயிண்ட்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். குருவுடன் சேர்ந்திருந்தாலோ குரு பார்வையில் இருந்தாலோ செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். இந்த மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை நன்றாக ஆராய்ந்து 2 ஜாதகர்களையும் நாம் பொருத்தும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செல்களிலும்
பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்குன்னு சில வைரஸ் இருக்கும். செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களோட சேர்றப்ப அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனாலதான் சயின்டிபிக்கா அந்த பிளட் குரூப் வேற, இந்த பிளட் குரூப் வேறன்னு பல பிளட் குரூப் மூலமா இந்த செவ்வாய் தோஷத்தை எல்லாம் வந்து பார்த்துச்சு. சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படிதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே வந்து நம்ம அதனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு வர்ணத்தான் பொருத்தணும். இப்ப புதுசாக நம்ம தான் ஒண்ணு செஞ்சா, நான் முதன்முறையாக 5, 7, 8 திருமணம் செய்தால் பலவிதமான குறைபாடுகள் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம் என்று 1000 விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை கேட்ட பின்பு 4ஆம் தேதி பண்ணக்கூடாது, 2ஆம் தேதி பண்ணக்கூடாது, 13ஆம் தேதி பண்ணக்கூடாது, புதுசா கிளப்பியிருக்காங்க. அது எப்படி தவறான கருத்துக்களா அப்படி விதைக்கிறாங்க. அது தவறு. ஒண்ணு, ராகு கேதுக்கள் இருந்தால் ராகு கேது உள்ள ஒரு வர்ணத்தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மனசுல பதிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். காலங்காலமாக செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு வர்ணத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சர்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம் அல்ல, கால சர்ப யோகம்னு இதுக்கு பேர். அந்த சர்ப்பங்களால் ஆளப்படக்கூடியவர்கள், சர்ப்பங்களால் ஆளப்படக்கூடியவர்கள் வந்து அதே மாதிரி சர்பதோஷம் உள்ள ஒரு வர்ணத்தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறது வந்து அறிவற்ற செயல். தயவு செய்து இனிமேல் அப்படி யாருமே பேசாதீங்க. ஏன்னா இப்ப நிறைய எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நல்ல வரணா இருக்கும், எல்லாமே பார்த்திருப்பாங்க, சார் இது வந்து காலசர்ப்ப யோகம், அதனால நாங்க வேண்டான்ட்டோம். நல்ல வரணா இருக்கும், ஆனா இந்த ஒரு காரணத்தினால அவங்க வேண்டான்னு இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு சோதனை தாய் வடிவில் வரும். எதை பார்த்தாலும் வேண்டாம், இந்த ஜாதகம் வேண்டாம், அந்த ஜாதகம் வேண்டாம், தாய் வடிவிலே அந்த பொண்ணுக்கு 30-35 வயசு ஆகிடும். சில சமயங்கள்ல வந்து யாராவது நெருங்கிய உறவினர் மூலம், அவங்க தான் வெல்விஷரா இருப்பாங்க, அவங்கனால போயிடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஜோதிடம் பார்த்து நன்மைகள் அடையிறது ஜோதிடம். ஆனா அதுல இந்த மாதிரி தீய படங்களை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம போராடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஜோதிடம் அப்படிங்கிறது சயின்ஸ், மெய்ஞானம். இது விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டது. மெய்ஞானம் இல்லாமல் விஞ்ஞானம் கிடையாது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் நம்ம சித்தர்கள் எழுதிட்டாங்க. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம சித்தர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர். குக்குடாப் சித்தர்னு ஒருத்தர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். புவியீர்ப்பு விசைய சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சார். அவர் வந்து சென்னையில ஒரு அற்புதமான முருகன் கோயில் திருப்போரூர், அந்த முருகன் கோயில்ல பூசாரிகளா இருந்து அங்க பூசாரிகள், அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பிறவியில ரைட் சகோதரர்களா பிறந்தாங்க. வந்து விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது, பலவிதமான விஷயங்கள் இருக்கனால ஜாதகம் ஒரு மனிதனை முழுமைப்படுத்துவது, அவனை நெறிப்படுத்துவது, அவனுடைய பாவச் செயலிலிருந்து மீட்டு கொண்டு வருவது, தப்பே செய்யாமல் வாழணுங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்துவது, ஒழுக்கத்தை கொடுப்பது, உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் பல இடங்கள்ல தர்மத்தை போதிச்சிருக்கார். கண்டிப்பாக சார், ஒரு அற்புதமான, அதாவது கேட்டாலே வந்து அதிசயப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. ஏன்னா இதெல்லாம் புதுசா இருக்கு சார் கேட்கும் போது. நீங்க சொல்லி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஓகே, காலர் டிராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி நீங்க வந்து லைவ் ஷோ கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைவ் நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை தெளிவான முறையில கேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சார் கிட்ட கேட்கும் போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்ல பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படும் போது என்ன பெயர் அப்படிங்கிற தெளிவான முறையில சொல்லிடுங்க. உங்க பெயர்ல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே நிறைவாக்கி கண்டிப்பாக இப்பவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க லைவ்லயே. அதனால ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான பேர் வந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க, லைன் கிடைக்காது. உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கும். சொல்லுங்க சார். இந்த பிரமிடு மெத்தட். ஆமா, அதாவது பெயரை வந்து பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க, பேசலாமா சார்? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கோமதிங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். கோமதி மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, யாருக்காக பாக்கணும்? எனக்கு தாங்க. உங்களுக்காக பாக்கணுமா? ஆமாங்க. ஓகே, உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 10/9/1982. 10/9/1982ங்களா? ஆமாங்க. சரி, ஓகேமா. உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க.
கணவன் பேர் சொல்லுங்கம்மா. என்ன எனக்கு மேரேஜ் ஆகுதுங்க. இன்ஷியல் சொல்லுங்க. உங்க இனிஷியல் சொல்லுங்க மேடம். எங்க அப்பா பேர் பழனிசாமி, பி கோமதி. பழனிசாமி. பழனிசாமி யாரு? அப்பா பேர். அம்மா பேர்? அம்மா பேர் சொல்லுங்க மேடம். அம்மா பேர் சகுந்தலாங்க. சகுந்தலா. மேரிட் அவங்க? திருமணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? இல்லைங்க, திருமணம் ஆயிடுங்க. சரிங்கம்மா. ஓகே, நீங்க என்ன திருமணம் ஆகல சார்? ஓகே, கோமதி மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும்? ஒரே போராட்டமாவே இருக்கு. என்ன தொழில் வச்சாலும் எது பண்ணலாம், அதான் கொஞ்சம். ஓகே, என்ன தொழில் பண்ணாலும் முடக்க வருது, ஒரே போராட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்படிங்களா? சரி, ஓகேமா. உங்க பெயர்ல குறைபாடு இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா இப்ப நிறைவாக்கி எண்கணித முறைப்படி ஒரு அழகான அற்புதமான பெயர் உங்களுக்கு வழங்கப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ஓகேமா. ஓகே, டிவி பாருங்க தொடர்ந்து. ஓகே, கோமதி மேடம் திருப்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. எது பண்ணாலும் முடக்கமாவே இருக்கு, அதாவது எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தொழில் முடக்கம் அப்படின்னாலும் சரி, இதுல பெயர்ல கண்டிப்பா குறைபாடுகள் இருக்கும். அத சார் இப்போ வந்து நிறைவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்களும் வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லைவ் ஷோக்கு தாராளமா கால் பண்ணலாம். இல்ல லைவ் நம்பருக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே வந்து நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, அது நம்ம ஆபீஸ் நம்பர். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எண்கள் நமது கண்கள் அலுவலகம் 2 இடங்களை அமைச்சு கொடுத்திருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர்ல. இதை பத்தி நான் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கோமதி மேடம்கான பெயர் மாற்றம் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. எண்கணிதத்தில் 10/9/1982 ஒரு அற்புதமான தேதி. நன்றாக புரிந்து கொள்ளும் நேயர்களே, உங்கள் பிறந்த தேதி அமைவது, நான் கூட சில குழந்தைகள் பார்த்தோன்னா சந்தோஷப்படுவேன். அற்புதமான தேதி. அவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது, ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி சூரியனுடைய ஒளி அலைகள் நிறைந்த 10ஆம் எண். அந்த 10ஆம் எண்ணில் அதிர்ஷ்ட அலைகள் நிறைய இருக்கு. 3ஆம் எண் குரு. 1ம் 3ம் சேர்ந்தால் அந்த எண்ணுடைய ஆதிக்கமே தனி. இனி யாரும் ஒரு சாதனையாளர்களாக உருவாயிருக்கணும். ஏன் உருவாக முடியவில்லை? இவருடைய ஆற்றல், இவருடைய அதிர்ஷ்டம், இவருடைய உழைப்பு, திறமை, இவை அனைத்தும் அந்த கோமதிங்கிற பேர்ல மைனஸ் ஆயிட்டு. கோமதினா 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் கேது. கேது பகவான் ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். திருமணம், நல்ல பொருளாதார முன்னேற்றம், ஒரு வசந்த வாழ்க்கையெல்லாம் உறிஞ்சிடுவார். இந்த கோமதிங்கிற ஒளியில 7ஆம் நம்பர் இருக்கனால பலவிதமான குறைபாடுகள் இந்த பெயரில் இருப்பதனால அவருடைய முன்னேற்றம் வெகுவாகவே பாதிக்கப்படுகிறது. 1ஆம் எண்ணில் பிறந்து நல்ல வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு ஜாதகி, அந்த எதிர்கால குருவின் சப்போர்ட்டோட ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த ஜாதகிக்கு பி கோமதிங்கிற ஒளி முழுவதும் நெகட்டிவா இருக்கு. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாற் போல் வாழ்க்கையில் இளம் வயதிலிருந்தே கற்பனைகளும் கனவுகளும் ஏதோ ஒரு வழிகளில் அது முழுமையடைவதில்லை, வெற்றி பெறுவதில்லை. இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு பொன்னான நாள். இப்ப நான் எஸ்பின்னு இன்சியல் போட்டுக்கிட்டேன். எஸ் புள்ளி பி, எஸ்ஆர்ஐ ஸ்ரீ, கோமதி KOMATHI, ஜி எடுத்துட்டு KOMATHI. அப்ப ஸ்ரீ கோமதினா குரு. எஸ்பி கூட சேர்ந்தோம்னா 41. ஒரு அற்புதமான அட்சய பாத்திரம். 41ஆம் எண் உங்க வாழ்க்கையை மென்மேலும் செழுமைப்படுத்தும். நான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருந்தேன். இப்ப நான் வெறும் வீழ்ச்சியிலிருந்து அடுத்த நாளுக்கு என்ன செய்வது என்ற கேள்விக்குறியுடன் இருக்கிறேன். அப்படிங்கிறவங்க நான் நிறைய சந்திச்சிருக்கேன், லட்சம் பேர். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை, வசந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசந்த வாழ்க்கை என்பது என்ன? உடல் பலம், மனோபலம், செல்வ நிலை, ஆன்மீக நிலை, குடும்பத்தை அரவணைத்து செல்தல், குடும்பத்தை உயர்த்தது, சமுதாய தொண்டு, ஆன்மீக பணி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் வசந்த வாழ்க்கை. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில் அவர்கள் பலவிதமான விஷயங்களை எடுத்துப்போம். அதான் வசந்த வாழ்க்கைன்னு சொல்றோம். இந்த எஸ்பி ஸ்ரீ கோமதிக்கு நல்ல ஆற்றலும்
நல்ல எழுச்சிமிக்க ஒரு எதிர்கால அமைப்பும் பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பெயர் அமைச்சிருக்கிறோம். இடதுகை மோதிர விரலில் ஒரு மரகத பச்சை வச்சு ஒரு மோதிரம் அணிந்து கொண்டால் இந்த சூரியன் என்றால் ஒளி, 3ஆம் எண் வேற குரு, கண் பகுதி ஸ்கின் பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படுத்துவார். அது நிவர்த்தியாகும். உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை, பலவிதமான வெற்றிகளை நோக்கி வரக்கூடிய ஒரு அம்சம். இப்படி சாதிக்க பிறந்த ஒரு தேதியில பிறந்துட்டு பலவிதமான வெற்றிகளை இழந்த இந்த ஜாதகிக்கு இந்த பெயர் மாற்றம் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா எண்கணிதத்துல கடவுளுடைய அருள் சக்தி இருக்குது. கடவுள் நேரடியா நம்ம உடம்புக்குள்ள வர்றாரு. நம்முடைய ஆன்மாவோட கலந்து எந்திரம் மந்திரம், இந்த உடல் என்பது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை இயக்கக்கூடியது பெயர். அந்த பெயரினுடைய ஆற்றல் ஒளி அதிர்வுகளாக நம்ம சுவாசத்தின் மூலம் கலந்து நம்ம ரத்த செல்களில் உறைந்து கிடக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த நன்மைகள் எல்லாம் எடுத்து பலவிதமான ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுக்குது. அதுதான் இந்த எண்கணிதத்தினுடைய மகத்தான ஒரு சிறப்பு. இந்த ஜாதகிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம். இனி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் மட்டும். நிறைய ஆலய பணி செய்யுங்க, வெற்றி பெற்றவன நிறைய பொது தொண்டு செய்யுங்க, நிறைய தர்மங்கள் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வளமான ஒரு வாழ்க்கை. இனிமேல் நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நம்ம இவ்வளவு தெளிவான பதில் சொன்னதுக்கு கண்டிப்பா கோமதி மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க சார். கால் பண்ணும்போது கோமதி அப்படின்னு கால் பண்ணிருந்தீங்க. இப்ப உங்களுடைய பெயர் ஸ்ரீ கோமதி. ஒரு அழகான மற்றும் இல்லாம அற்புதமான எண்கணித முறைப்படி, அதாவது முழுக்க முழுக்க எண்கணித முறைப்படி ஒரு பெயர் அமைச்சு கொடுத்தாச்சு. நீங்க கேட்ட மாதிரியே தொழில தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த தடங்கள்லாம் இல்லாம உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வசந்தகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை எல்லாரும் காத்திருங்க, தொடர்ந்து பேசலாம். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை, எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். வணக்கம்
நேயர்களே, எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் கேள்வியும் இருக்கு. அதாவது பிரம்மேடு முறை அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அத பத்தி ஒரு தெளிவான கருத்து சொல்லுங்க சார். அதாவது ஜீரோ என்பவர் மிகப்பெரிய ஞானி, கணித ஞானி. பித்தாகரஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், கணக்குல வந்து பித்தாகரஸ் தேற்றோம், பிசி ஸ்கொயர்டு ஏசி ஸ்கொயர்டு அதான் கண்டுபிடிச்சாருன்னு இல்லை. அவர் ஒரு அற்புதமான தத்துவ ஞானி. பித்தாகரஸ், அரிஸ்டாடில், இந்த மாதிரி பல கிரேக்க அறிஞர்கள் வானசாஸ்திரத்தில் ரொம்ப புகழ்பெற்று விளங்கினார். எண்கணியத்தை கண்டுபிடித்தனா ஜீரோ என்பவர், ஜான் ஜீரோ என்பவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த எழுத்துக்கள் வந்து இந்த இயக்கத்தோட இருக்குது. ஏன்னா சூரியனோட இருக்குது, எஸ்னா குருவனுடைய அலைகளை பிரதிபலிக்குது, எம்னா ராகுவோட அலைகளை பிரதிபலிக்குது அப்படின்னு அந்த சாரத்தை வந்து உருவாக்கி ஏபிசிடி 26 எழுத்துக்கு சில எண்களை கொடுத்தார். இதை வச்சுக்கிட்டு தான் எண்கணிதம் வந்து அந்த காலத்தில் ஃபேமஸ் ஆச்சு. நெப்போலியன் பானாபட் ஒரு மகத்தான மாவீரன். அவர் இயற்கையாவே 77ஆம் எண்ணில் பெயர் அமைஞ்சிருந்தது அவருக்கு. இயற்கையாவே 77. ஆமா, அந்த இயற்கையாவே 77ஆம் எண்ணில் பெயரன் இருந்ததால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள், பலவிதமான நன்மைகள், பலவிதமான வெற்றிகளை அவர் அடைஞ்சார். இந்த எண்கணிதத்தை பார்த்து தப்பாக ஒரு யூ சேர்த்துக்கிட்டார். இன்னும் பேராசை. ஏற்கனவே நல்லா இருந்திருக்காங்க, நல்லா இன்னும் இருந்திருக்காங்க. நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. எகிப்தில் இருக்கிற பிரமிடுகள்ல வந்து 108 நம்பர்கள் எழுதி அதுக்கு ஒரு சித்திரங்கள், எப்படின்னா 23 சரிங்க சார். நவரத்னங்கள் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதன் கையில் வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். 26 கோதுமை நிறைய விளைஞ்சிருக்கு, நாளைக்கு வந்து அறுவடை செய்யணும். சரிங்க சார். ஒரு கோதுமையை தூவி செடி வச்சு எல்லாம் வளர்த்தி ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அந்த கோதுமை நாளைக்கு காலையில் அறுவடை பண்ணலாம்னு நினைச்சிட்டு சந்தோஷமா அந்த 26 இருக்குது. அடுத்த நாள் நைட்டு புயல் மழை வந்து அந்த கோதுமை பூரா கடல்ல போய் கலந்துச்சு. அப்ப 26ஆம் நம்பருடைய உழைப்பு வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை. இந்த மாதிரி சித்திரங்கள்ல வந்து 108க்கு விளக்கம் எழுதியிருக்காங்க பிரமிடுகள். அந்த ஒவ்வொரு நம்பருக்கு வந்து என்னென்ன பிரதிபலன் அது வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நெப்போலியன் பார்த்துட்டு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிட்டு ஒரு யூ சேர்த்திக்கிட்டாரு. அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஓகே சோ நம்ம இந்த பிரம்மேட முறை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நம்ம காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் பெருந்துறையில இருந்து விவேக் பேசுறேங்க. சார் உங்களோட பெயர் சொல்லுங்க. விவேக்குங்க. விவேக் சார், ஓகே. எங்க இருந்து கால் பண்ணீங்க சார்? பெருந்துறையா? ஆமாங்க. ஓகே சார், சொல்லுங்க. அப்பாவோட பேர் சொல்லுங்க. அப்பாவோட பேர் ஆர் பெரியசாமிங்க. அம்மாவோட பேர் சொல்லுங்க. அம்மாவோட பேர் டி செல்விங்க. செல்வி. சார் இனிஷியல் சொல்லுங்க. அம்மாவோட பேர் டி செல்விங்க. உங்களுடைய இனிஷியல் சொல்லுங்க விவேக். என்னோட இனிஷியல் அம்மா பேர் எஸ், அப்பா பேர் பெரியசாமி, எஸ் டி விவேக். அப்பா பேரு பெரியசாமி, அம்மா பேரு செல்வின்னு சொல்லிருக்கீங்க. எஸ் டி விவேக். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 26/9/1992 சொல்லுங்க சார். 26/9/1994ங்க. 26/9/1994 சரிங்களா? ரைட், ஓகே. ஓகே, சொல்லுங்க விவேக், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? மேம், இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. என்னோட இது வந்துட்டு பினான்சியலா பண ரீதியா நாங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனா வந்துட்டு என் மனசு வந்து நல்லா தான் இருக்கு. இன்னும் பிக்கப் ஆகி நல்லா வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்கேன். வேற ஏதாவது என்னோட நேம்ல சேஞ்ச் பண்ணோம்னா இது ரிஃப்ளெக்ட் வந்து ஏதாவது இன்னும் அதிகமா இருக்குமா அப்படின்ட்டு கேட்கலாம், சாப்பிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு. அப்படியா? ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான சிறப்பான பதில் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க விவேக். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ஓகே விவேக் சார் வந்து ஒரு கிளியரான கொஸ்டின் கேட்டாங்க. உங்களுக்கு தேவையான பதில், அதாவது உங்க பெயர்ல குறை இருந்தா மட்டும்தான் சார் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த பெயர்ல இருக்கிற குறை வந்து இப்ப நிறைய மாத்தி சார் சொல்லிடுவாங்க. அந்த பெயரை வந்து நீங்க முறையா யூஸ் பண்ணிட்டே வாங்க. எந்த மாதிரி தடங்களும் இல்லாம பிசினஸ் ஆகட்டும் இல்ல ஃபேமிலி ஆகட்டும் எந்த மாதிரி தடங்கள் இல்லாம கண்டிப்பா நடைபெறும். விவேக்கான பெயர் மாற்றம் சொல்லலாமா சார்? விவேக் சார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான பெயர் மாற்றம் ரெடி ஆயாச்சு. இப்பதான் 26 பத்தி சொன்னோம், பேசிட்டு இருந்தோம். 26 ஒரு பெரிய நம்பர். பலவிதமான அதிர்ஷ்ட அலைகள் அதற்குள் இருந்தாலும், சாக்ரிஃபைஸ் இருந்தாலும், கடும் சோதனைகள் நிறைந்த ஒரு எண்ண 26 வருது. 13, 26,
29. இந்த மூன்றை பற்றி நான் அதிகமாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல அறிவாற்றல், திறமை, உழைப்பு இதெல்லாம் ஒரு மனிதன்கிட்ட இருந்தாலும் சரியான ஒரு பெயர் வடிவம் இல்லை என்றால் அவர்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகிடும். அதான் இந்த நம்ம 26 நம்பர் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். விவேக பொறுத்தளவுக்கு 28 பெயர், விவேக்னா 20. இந்த மாதிரி பெயர்கள் 26ஆம் எண்ணுக்கு அமைந்து விட்டால் சந்திரன் என்றால் நீர், 26 என்பது சனீஸ்வரன். பச்சை நரம்புகள் மூலமாக நரம்பு இயக்கங்கள் முழுவதும் நீர் நிற்பதால் நீர் எங்கெங்கே இருக்கிறதோ கண் பகுதி, ஸ்கின் பகுதி, கிட்னி சம்பந்தமான குறைபாடுகள், சிறுநீரக கோளாறு இவைகள் எல்லாம் இந்த எண்ணுக்கு தொடர்ந்து வரும். முதல்ல ஐ ஃபால்ட் கொடுக்கும், ஒரு 26 வயசுக்கு மேல சிற்சில சோதனைகள் கொடுக்கும், பலவிதமான உடல் உபாதைகளும், அதன் மூலம் நம்முடைய நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தால் கூட நோய்வாய்ப்படக்கூடிய தன்மையில கொடுக்கும். இந்த 26ல இந்த 28 சேர்றப்ப நிறைய சோதனைகள். பொருள் சேர்ப்பதில் இவர்கள் சமர்த்தர்கள், ஆனால் பொருள் சேர்க்க முடியாத ஒரு நிலை. எக்கனாமிக்ல வீழ்ச்சி அடைகிறது. இதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு. எதிர்கால எண் ராகு 8 and 4 நல்ல காம்பினேஷன். இப்போ அம்மா பேர் சேர்த்திக்கிறோம், செல்விங்கிறவங்க, அவங்க மிஸ்ஸஸ் செல்வி வந்து எஸ் புள்ளி பி, எஸ்பி. விவேக் கிருஷ்ணா, விவேக் வந்து அவருடைய அடையாளம் சந்திரன், அதை அப்படியே வச்சுக்கிட்டு கூட ஒரு கிருஷ்ணாவை சேர்க்கும். விவேக் கிருஷ்ணா என்பது 50ஆம் எண். அட்சய பாத்திரம் எப்படி 41 சொல்றோம், இது ஒரு பொக்கிஷமான நம்பர், இது ஒரு களஞ்சியம், இது ஒரு அமுதம். இந்த 50இல் ஆற்றல் அதிகம், நீண்ட ஆயுள், நல்ல உடல் பலம், சிறந்த கல்வி, தாய் தந்தையருக்கு அதிர்ஷ்டம், செழிப்பான மன வாழ்க்கை, பொருளாதார முன்னேற்றம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு எண் 50. அதனாலதான் உங்க செல்ல குழந்தைகளுக்கு நம்ம பிறந்த உடனேயே நம்ம ஒரு பேர் வச்சுட்டு அந்த பேர் சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் நோய்வாய்ப்படுவதில்லை. சில கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும், அது மோசமான நேரத்தில் கூட பிறந்திருக்கலாம், அதனால கொஞ்ச நாளைக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும். ஆனா பெயரினுடைய வலிமை அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது. ஊழ்வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும், அது உண்மை. அதுக்காக ஊழ்வினைக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிற கூடாதுல்ல. இன்னைக்கு வந்து 2 எழுத்துல பேர் வைங்க, 3 எழுத்துல பேர் வைங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், நல்ல பேர் வச்சு கொடுத்துருவேன். அவங்க விருப்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருவேன், ஆனா என்னுடைய விருப்பத்தை அவங்க எடுத்துக்குவாங்க, அது வேற. அதனால நம்மளை தேடி வர்றாங்க. இந்த ஜாதகருக்கு எஸ்பி விவேக் கிருஷ்ணா அற்புதமான ஒரு நம்பர். ஒரு நீலக்கல், ஒரு கோமேதகம், ஒரு மரகத பச்சை, சின்ன சின்ன கற்கள், இந்த மூன்றையும் சேர்த்து வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொண்டால் உங்களுடைய கண் பகுதி சிறப்பாக இருக்கும். தலைப்பகுதி நோய்கள் வராது. எந்த நேரமும் டென்ஷன் இருக்கக்கூடிய இந்த நிலை மாறி ஒரு சாந்தமான ஒரு நிலையை கொடுக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டெப்பா கிளியர் ஆகிடும். இந்த ஜாதகருக்கு ஒரு அற்புதமான வலிமையான ஒரு எண்ணம் கொடுத்தாச்சு, வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஏன்னா 26ஆம் எண்ணை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பிரமிடுகள்ல அந்த எண்ணெய் பத்தி பார்க்கிறப்ப உழுது பயிரிட்டு அந்த பலனை நாளை காலையில் அனுபவிக்கிறப்ப புயல் வெள்ளம் வந்து அந்த பலன் பூரா கடல்ல கலந்து வெறும் ஆளா நீக்கக்கூடிய ஒரு நிலையை சித்தரித்திருக்கிறார்கள். அப்ப அதை கண்டு நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு தோல்வியும் நம்முடைய வெற்றிக்கு முதல் படிக்கட்டு, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப மனநிலையை எப்பொழுதும் மனம் வலிமையோடு இருக்க வேண்டும். அப்போ உடல் வலிமையாகிடும். மன வலிமை இருந்தால் உடல் வலிமையாகும். எந்த இடத்துலையும் நாம் மனம் தளராமல் செயல்படும் பொழுது வாழ்க்கை வசந்தத்தை நோக்கி போகும். இப்ப எண்ணம் கிடைத்ததுனால தடைகள் இல்லாத வாழ்க்கை.
தடை இல்லாத நல்ல வெற்றியான வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். விவேக் சார் கால் பண்ணிருந்தீங்க. இப்போ விவேக் கிருஷ்ணா அப்படிங்கிற அழகான எண்கணித முறைப்படி ஒரு அற்புதமான பெயர் வந்து நம்ம சார் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலேயே ஒரு டோட்டலா வந்து உங்க வாழ்க்கையே இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, தடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க சார், எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு வாழ்க்கை வந்து வசந்தகரமான ஒரு சூப்பரான லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படிங்காக எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொடுக்கிறேன். ஓகே, நம்ம பிரமிடுகளை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல சார், 26 பத்தி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சொல்லுங்க சார். இந்த மாதிரி இப்ப 41 அப்படின்னா ஒரு கிங்டம், சொல்லுங்க சார். 46ன்னா ஒரு செங்கோல். செங்கோல் யார்கிட்ட இருக்கும்? மகாராஜா கிட்ட இருக்கும். இந்த மாதிரி 108 இதுக்கு வந்து அந்த மாதிரி சித்தரிப்பார்கள் கிரேக்க அறிஞர்கள் பிரமிடுகள்ல. இந்த மாதிரி வந்து நெப்போலியன் வந்து அதை எடுத்துட்டு பெயரை மாற்றி வீழ்ச்சி ஆயிட்டார். இன்றைக்கும் நமது அரசியல் தலைவர்கள் பலர் சரியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையை தப்பான முறையில் எண்கணிதத்தை பயன்படுத்தி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம இப்ப நல்லா இருக்கோம், இன்னும் கொஞ்சம் அப்ல போலான்னு சொல்லி பெயரை மாத்தி வைக்கிறாங்க. அதான் சரியான பாதை இல்லாதனால யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு ஒரு சேர்த்தா கூட அது வாழ்க்கையை வந்து மைனஸ் கொண்டு வந்துடும். ஏன்னா அழகா போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம கூர்ந்து பாக்குறப்ப அந்த பேர் நல்லா இருந்துச்சுன்னா விட்டுறணும். அப்ப அந்த பேர் அவங்களை முழுமையா கொண்டு வரும். தப்பாக இருந்தால் மட்டும் அந்த பேர் நம்ம கை வைக்கிறோம். ஆனால் நாம் 95% இயற்கையாக ஒரு பேர் அமைவதில்லை. அதனாலதான் வந்து பல வழிகளில் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பலவிதமான வெற்றிகளை நோக்கி நாம் போயிருந்தாலும் கூட பல அரிய பொக்கிஷமான தமிழகம் வந்து பல வழிகளில் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நாம். தமிழ்நாடுங்கிறது வந்து சேர சோழ பாண்டியர்கள் மூலமா பல அரிய விஷயங்களை உலகத்திற்கு உணர்த்தலாம். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். அந்த காலத்திலேயே பல இடங்களில் போய் ஆட்சி செலுத்தணும். இன்னும் நாம் பலவிதமான வெற்றிகளை அடைய வேண்டியிருக்கு. நமது குழந்தைகள் எதிர்காலத்தில் வல்லமை படைத்த குழந்தைகளாக உருவாகிறார்கள். இன்னைக்குமே ஒரு ஐடி ஃபீல்டாகட்டும், ஒரு முக்கியமான பீரியடுகளாகட்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விடுவார்கள். இப்போ எங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் குழந்தை வந்து இந்த வருஷம் எப்படியாவது 10th +2 முடிச்சோன்னா ஐடியில் சேர்த்து விட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ்நாட்டு குழந்தைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆனால் 500 பேரில் 5 பேரோ 10 பேரோ செலக்ஷன் ஆகுறாங்க. ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து வர்றவங்க 300 பேர் செலக்ஷன் ஆகுறாங்க. ஓகே, இது எதுக்காக அப்படிங்கிற காரணங்கள் எல்லாமே ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம சொல்லிடலாம் சார். நேயர்களே எல்லாரும் காத்திருங்க, ஒரு சிறப்பான கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேசுறேன் மேடம். என்னோட நேம் நீங்க பேசுறது மணிகண்டன். மகேந்திரன். முருகேசன் சார். மேடம் மகேந்திரன் மேடம், பி மகேந்திரன். மகேந்திரன் சார். சொல்லுங்க மேடம். மகேந்திரன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் குடியாத்தம் மேடம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம். அப்படிங்களா, சரி ஓகே சார். உங்க அப்பாவோட பேர் சொல்லுங்க. ஏ பாபு. ஏ பாபு. அம்மா பேர் சொல்லுங்க சார். தரணி பாய். சொல்லுங்க சார். தரணி பாய். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28 11 ஓகே 11 சொல்லுங்க. 1987 1987. 1978 சரிங்களா மகேந்திரன்? மேடம் 1987 மேடம். 1987ங்களா? எஸ் மேடம். ஓகே மகேந்திரன் சார், அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன்லைன். ஓகே மகேந்திரன் சார், உங்களுக்கு பெயர் மாற்றம், பெயர்ல குறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை பெயர் மாற்றம் செஞ்சு இப்ப சொல்லிடுவாங்க. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்ப டிவி பாத்துருக்கிற வியூவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய பேர் லைவ் ஷோக்கு கால் பண்ணிருப்பீங்க, லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம், பேச முடியாத சிச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம். நீங்க தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம், டிவி பாத்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம ஆபீஸ் நம்பர். எண்கள் நமது கண்கள் அலுவலகம் எங்க அமைச்சு கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல அமைச்சிருக்குங்க. சென்னை மற்றும் திருப்பூர், இந்த 2 இடங்கள்ல அமைச்சிருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த இடத்துல நீங்க தாராளமா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நம்ம சாரை நேரடியா வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ நேரடியா வந்து பாக்குற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கான பதில் தான் நான் சொல்லுவேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்?
ஏதோ ஒரு இன்டீரியர் ஏரியான்னு சொன்னாங்க. சரி, இங்கயா? இல்ல சார். சரி. மகேந்திரன் சார், உங்களுக்கான பெயர் மாற்றம் தான் வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பெயரை வந்து நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா முழு பயன் கண்டிப்பா உங்களுக்கு சென்றடையும். மகேந்திரன் சாருக்கு மட்டும் இல்ல, பாக்குற நேர்கள் உங்களுக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், தொழில் பண்ணிட்டே இருக்க முடக்கமாயிட்டு இருக்கு, இல்ல திருமண தடை, குழந்தை சரியா படிக்கிறது இல்ல, குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள், குடும்பம் எடுத்துட்டா ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கான மெயின் ரீசன் பெயர்ல ஏதாவது குறைபாடு இருக்கும். பெயர் குறைபாட நிறைய மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். மகேந்திரன் சாருக்கான பெயரை மாற்றம் இப்ப பார்க்கலாம். சொல்லலாமா சார்? சொல்லுங்க. பொதுவா அந்த பிரதோஷ் தன்னைக்கு சொல்லுங்க சார். அல்லது சாதாரண சிவாலயத்துக்கு போனா சொல்லுங்க சார். இந்த நந்தி காதுல போய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? எதுவா பேசுவாங்க? என்ன பேசுவாங்க தெரியாது. அவங்க குறைகளை வந்து பேசுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சாஸ்திரம் அப்படி சொல்லல. அப்படியே பயன்படுத்திட்டு இருக்காங்களே சார். அப்படி யாராவது சொன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லணும். ஓம் நமச்சிவாயன்னா அதை கொண்டு பகவான்கிட்ட சேர்த்துடுவார். அப்படி சொல்லணும். ஒரு காலங்காலமா ஒரு மரபு வந்துச்சு, எனக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா. அந்த மாதிரி ஒரு 48 நாள் நீ சொன்னீங்கன்னா காது நல்லா கேட்கும். ஓகே, நேர்களே உங்களுக்கு மகேந்திரன் சாருக்கான பெயர் மாற்றம் சொல்லலாமா சார்? 28ஆம் எண் 1ஆம் எண்ணை சார்ந்தது. சூரியனை பொறுத்தளவில் பிரகாசம் சொல்லிட்டோம். 1, 10, 19, 28 4ம் சூரிய ஆதிக்கம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த ஜாதகருக்கு சூரியனை போன்ற ஒரு பிரகாசமான வாழ்க்கை, எந்த சந்தேகம் இல்லை. இந்த 3 எண்களை விட 1, 10, 19 விட 28ல வந்து கொஞ்சம் போராட்டம் அதிகம். காரணம் என்னவென்றால் 2 என்பது சந்திரன், 8 என்பது சனீஸ்வரன். அதனால அந்த எண் கொஞ்சம் கெட்டு போயிருது. இளம் சூரியன்ல வந்து ஜீவசக்தி இருக்குது, அக்னி சூரியன்ல எரிப்பு சக்தி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அக்னி சூரியன். அப்ப அதை குளிர்ச்சி பண்ணணும். எதிர்கால எண்ணும் ஒண்ணு சிறப்பா இருக்குது. இந்த மகேந்திரன் மகேந்திரன் 7ஆம் நம்பர் கேது. சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி நாம் நிறைய வேலை செய்வோம், பலனை இன்னொருத்தர் அனுபவிச்சுக்கிறோம். எங்கேயாவது ஒரு வேலை செய்யணும், அந்த வேலை முடிக்கணும். யார்ப்பா திறமையானவர்கள்? மகேந்திரனை கூப்பிடும் அப்படிம்பாங்க. ஓகே, ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், 15 பேர் இருக்கிறீங்க, மகேந்திரன் தூக்கி கடைசியில் வை. அப்ப நன்மை நடக்கிறதுக்கு கடைசிக்கு போயிடுறோம், வேலை வாங்கிறதுக்கு முதல் அளவு வந்தோம். அந்த மாதிரி பல இடங்களில் போராடி அவமானப்பட்டு பொருளை இழந்து மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய நம்பர் 7. மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம். 7ஆம் எண்ணில் பெயரெண் இருந்தால் அவர்கள் மன வாழ்க்கையில் கடும் சோதனைகள் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவித போராட்டம் தொடர்கிறது. 1 வாரிசு போராட்டங்கள், 4 ராகு, 7 கேது. இந்த இரண்டுமே வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு கொண்டு போகும், சரியான பெயரெண்கள் இருந்தால். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. பெயரிலேயே 7 என்றால் அது கஷ்டம் தானே. அதனால MAHEN THRAN மகேந்திரன் வந்து நான் போட்டுக்கிற ஸ்பெல்லிங் MAHEN TH திருப்பூர் THRAN மகேந்திரன். பிங்கிறது அப்பா பேரு, கிராண்ட்ஃபாதர் ஏ அதை நம்ம போட முடியல, அதனால அதை விட்டுட்டேன். டிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியல. நான் ஒரு கே போட்டிருக்கிறேன். உங்க ஊருக்கு பக்கத்து ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், குலதெய்வத்தினுடைய எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வழிகளில் நான் கொடுக்குற இந்த பேரை ஃபாலோ பண்ணுங்க. KB மகேந்திரன் 41 415. அப்ப இந்த அற்புதமான எண் பலவிதமான வெற்றிகளை, பலவிதமான நன்மைகளை உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டு வரும். ஒரு சூரியகாந்தக்கல், அந்த சூரியகாந்தக்கல் இல்லை என்றால் மாணிக்கம் ரூபி, அதனுடன் மரகத பற்றி சேர்த்து ஒரு மோதிரம் போட்டுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல வசந்தம் ஏற்படும். உடலுடைய வெப்பம் குறைய ஆரம்பிக்கும். குளிர்ச்சியான ஒரு கிரகத்தை உள்ள கொண்டு வரப்ப வாழ்க்கை வசந்தமாகும். இந்த மாதிரி ஒரு பொன்னான நாள் KB மகேந்திரனுக்கு. இதை பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும்.
அளவிட முடியாத ஆற்றல், அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம், வசந்தத்தை நோக்கி போகக்கூடிய பயணம், எல்லா விதமான ஊழ்வினைகளும் கரையக்கூடிய நிலை, செல்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான பேர் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகேந்திரன் சர்க்கான ஒரு அற்புதமான எண்கணித முறைப்படி நிறைஞ்ச ஒரு பெயர் அமைச்சு கொடுத்தாச்சு. கேபி மகேந்திரன் சார், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிக்காக எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம ஒரு முக்கியமான கேள்வியோட நிறுத்திருந்தோம் சார், சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஐடிக்குள்ள போக முடியறதில்ல, அந்த மாணவர்கள் அந்த பக்கமே போக முடியாம இருக்கிறாங்கன்னா, நான் நிறைய அதை அனலைஸ் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னு, ஆந்திராவில் இருப்பவர்கள், கர்நாடகாவில் இருப்பவர்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடித்துவிட்டு முறையாக 11ஆம் வகுப்பை படிக்கிறார்கள். தமிழகத்தில் பல பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிப்பதில்லை. 10th முடிச்சு டிப்ளமோ போயிடுறாங்க. 10th முடிச்சு +2 சப்ஜெக்ட்டுக்கு நேரடியாக போயிடுறாங்க. அப்படியும் பண்றாங்களா? அப்படிதான் நடக்குது. அதனால் அந்த கேள்விகள் 11ஆம் வகுப்பிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் யாருமே எதுவுமே இவர்களுக்கு தெரிவதில்லை. அதனாலதான் இவங்க பின்தங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் பலவிதமான செயல்பாடுகளில் நமது குழந்தைகளை வழிபாட்டக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை செழுமைப்படுத்துவது, அவர்களுடைய கனவுகளை மெய்ப்படுத்துவது, இதெல்லாம் உங்களுடைய கையில் இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, நாம் அறிந்த விஷயங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்து, லட்சம் ஸ்டூடெண்ட்களை பார்த்து நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம். பின்லாண்டுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பின்லாண்டுல 7 வயசுல தான் குழந்தை ஸ்கூல் போகும். 7 வயசுல? ஆமா. அது வரைக்கும் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க, பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க, பல இடங்கள்ல போய் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. 7 வயசு ஆன உடனே ஸ்கூல்ல ஒண்டி விடுவாங்க. உலகத்துல ஒரு போட்டின்னு ஒண்ணு வச்சா அந்த பின்லாந்து குழந்தைகள் வெற்றி பெறுது. ஆனா நம்ம குழந்தை 2.5 வயசுலயே சேர்த்திரோம் இல்லையா? ஆனா என்ன சாதிச்சோம்? கண்டிப்பா. அப்ப அந்த 7 வயசுல கொடுக்கிற அந்த குழந்தைக்கு முழுவதும் அந்த நாட்டுல அரசு தான் அந்த கல்வி நடத்தும். அப்ப அந்த மாதிரி குழந்தைகள் மிகவும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் ஒரு பெரிய விஷயம். நமது செல்ல குழந்தைகள் எதிர்காலத்துல கல்வியின் மூலம் தான் அவங்க வெற்றி பெறணும். நமக்கு வேற எந்த சொத்து வேண்டாம். கலைவாணியினுடைய அருள் இருந்தால் எல்லாரும் நிக்கும். கலைவாணியினுடைய அருள் இருக்கிறப்ப எல்லாரும் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் நல்ல தேதியில் பிறக்க வேண்டும். அது கடவுள்கிட்ட இருக்கு. எந்த தேதியில் பிறந்தாலும் நாம் சரியான பெயரை அமைத்துக் கொண்டால் அவர்களும் இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாத இந்த மாதிரி கல்வி காலங்களில் அவர்கள் வெற்றியை நோக்கி போவார்கள். கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். ஒரு சூப்பரான மெசேஜோட நம்ம ஷோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஓகே, நேர்ல நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சார் சொன்ன நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல நம்ம சார் கூட பேச முடியாத சிச்சுவேஷன் கூட போயிருக்கலாம். நீங்க தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிவி பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, டிவி ஸ்கிரீன்ல கீழே நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். அது நம்ம ஆபீஸ் நம்பர். அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்கள் நமது கண்கள் அலுவலகம் 2 இடங்கள் அமைச்சு கொடுத்திருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். சோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம சாரை நேரடியா நீங்க பாருங்க. உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுக்கான நிரந்தர தீர்வுகள் கண்டிப்பா வழங்கப்படும். ஓகே, இந்த மாதிரி இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ் ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திவ்யா. நன்றி, வணக்கம். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு
புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை. எங்கள் சேர்த்தால் இன்னும் நன்மை, எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள், எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.